கார்ல பேரா ஷீல்டு கார்ல பேரா நவீனே கார்ல ஷீல்டு வேணும் மச்சான் கார்ல ஷீல்டு வேணும் மச்சான் வாங்க ஸ்டேஜ் வாங்க மேலே இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ராகுல் அவர்கள் நல்லா போலிங் போட்டாங்க டீமுக்காக. அவங்க டீம் எல்லாம் கை கட்டலாம் கொஞ்சம் என்னாச்சு எல்லாம் போய் உட்காந்துட்டானுங்க. குட் போலிங் ராகுல், ஜெர்சி என்கிற ராகுல். பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீம் கொஞ்சம் ஃபீல்டிங் செட்டப் பண்ணுங்கள், டைம் இல்லை. அடுத்த மேட்ச் ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த லீக்லாம் உங்களால் தான் முடியும். அப்புறம் ஓவர்ஸ் கம்மி பண்ணுற மாதிரி ஆகிடும். ரெண்டு டீமுக்கும் 30 நிமிஷங்க. 30 நிமிஷம் மேலே போச்சுன்னா ஓவர்ஸ் கம்மி பண்ணுவோம், ஸ்கோர் கம்மி பண்ணுவோம். ஹலோ கேட்கணும். கார்த்திக் நீங்களே டிலே பண்ணாதீங்க கார்த்திக். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க கேப்டன். ஆஸ்திரேலியாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க ஜான்சன். இந்த கிரவுண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஜான்சன். ஆப்போசிட்ல நிதிஷ். ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஷிப், பட் ஆனால் டாட்டு. வெஸ்ட் இண்டீஸோட 12th மேன் கொஞ்சம் வர சொல்லுங்க, நேம் தெரியல. தினேஷ் ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஜான்சன் அடிச்சிருக்காரு, சிங்கிள் ஆஃப் ஒரு 4ங்க. நான் தான் சொன்னல இந்த கிரவுண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஜான்சன். ஒரு 4. நல்லா போட்டார் ஃபர்ஸ்ட் பால் தினேஷ். பட் ரெண்டாவது பால் 4. பேட்ஸ்மேன் நல்ல பேட்ஸ்மேன் தாங்க, பவுலர் நல்ல பவுலர் தான். பாலா தாமரை. ஃபீல்டர்ஸ் நீங்கள் உள்ள வந்துருங்க. ஃபீல்டர்ஸ் நீங்கள் உள்ள வந்துருங்க, அங்கே வச்சுருக்கோம்.
ரிவர்ஷிப் திருநாறு இந்த பால் டாட் பால். நான் சொன்னலைங்க, தினேஷும் நல்ல பவுலர் தான், பேட்ஸ்மேன் நல்ல பேட்ஸ்மேன் தான். கேட்சா மாறுமா? ஐயோ, ட்ராப் பண்ணிட்டாருங்க. பேட்ஸ்மேனோட கேட்சை விட்டா இந்த டீமுக்கு தான் ப்ராப்ளம். அதனால் ட்ரை பண்ணார் ஃபீல்டர். வைடா டாட் பாலா? கரெக்ட் பால். அம்பர் கரெக்டாக தாங்க கொடுப்பாரு, பிரச்சனை எதுவும் கிடையாது. இந்த பால் ரிவர்ஸ் என்ற முறையில் டாட் பால். ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டட் 5 runs. 5 run. பிஆர்பியோட முன்னாள் அண்ட் வைஸ் கேப்டன் மாரியப்பன் என்கின்ற மாரியண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் சார்பாக எங்களோட வழிகாட்டி மாரியண்ணன் அவர்களை அன்போடு பிஆர்பி ஜூனியர் சார்பாக வரவேற்கின்றோம். ரெண்டாவது ஓவர் போட போகிறது பிரேம். இவரும் நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர், ஆல்ரவுண்டர். இந்த டீமில் என்னோட இந்த பிச்சில் அவரும் நல்ல பேட்ஸ்மேன் தாங்க. பிரேமும் நல்ல பவுலிங் போடுவார். ஷாட், நல்ல ஒரு ஷாட். 6 போகுமா? 6ங்க. அதான் சொன்ன பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேனுங்க ஜான்சன். ரெண்டாவது ஓவர்லேயே ஃபர்ஸ்ட் பால்லே 6. ஒரு ஐடியாவா பேட்ஸ்மேன் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா ஃபீல்டிங் பிரேம். நல்லா போட்டுருக்காரு பிரேமுங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் செகண்ட் பால் டாட் பாலாக பார்த்தா அது சிங்கிள் தான். குட் கால். ஆப்போசிட் பேட்ஸ்மேன் நல்ல குட் கால் கொடுத்தாருங்க. ஆப்போசிட்டில் ஒரு நல்ல டிரைவுங்க, சிங்கிள். பெருமாள் நல்லா ஃபீல்டிங் பண்ணார். அவுட். நான் தான் சொன்னல, பிரேம் நல்ல பவுலருங்க. மேலுமே பேட்ஸ்மேன் நல்ல பேட்ஸ்மேன் தான். பட் என்னன்னு தெரியல, ஜான்சன் அவுட் ஆயிட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேன் பிஆர்பி கார்த்திக். இவரும் நல்ல பேட்ஸ்மேனுங்க இந்த பிச்சோட.
ஆஃபில் ஃபஸ்ட்டு பாலே நல்லா ட்ரைவ் பண்ணார் கார்த்திக். சிங்கிள். ஓவரா? அம்பர்ஸ் ஓவர். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. செகண்ட் ஓவரில் குட் ஷாட் பண்ணாங்க, பட் ஆனால் பேட் லக், கம்மியாக தான் ஸ்கோர் போச்சு. அடுத்த பவுலர் பதினான்கு சஞ்சயா. சஞ்சய் சாரி வா, இவரு நல்லா போலருங்க, பார்க்குறதா சின்ன பையன் பேர் இருப்பார். ஒயிட். ஃபஸ்ட்டு பாலே ஒயிட் சஞ்சய். நல்ல பவுலர் சஞ்சய், ஆனால் எதுவும் தெரில. இது ஒரு டாட் பால், லெக்கில் போட்டு ஒரு டாட் பால் ஆயிடுச்சு. ஆப்போசிட்டில் ஓடன்னு பார்த்தாங்க, பட் ஆனால் டாட் பால். ஆஃபில் சென்சிபிளாக ஆடிட்டு இருக்காருங்க கார்த்திக். கேப்டன்னா சென்சிபிள் ஆடணும், பட் அந்த கார்த்திக் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆஃபில் ஒரு நல்ல சிங்கிள். செகண்ட் பால். ஆப்போசிட்டில் சிங்கிளாக டபுளாக பெருமாள் நல்லா ஃபீல்டருங்க. பேட்ஸ்மேன் மேலே பட்டுச்சு, இன்னும் போக முடியாது. ஆப்ஷன் நல்ல ஒரு சிங்கிள். பெருமாள் நல்லா ஃபீல்டிங் பண்ணி பால் போட்டிருக்காரு. ஆஃப் சைடில் மறுபடியும் ஒரு சென்சிபிளான ஒரு டிரைவ் கார்த்திக். ரெண்டு போகுமா ஆஃபில்? உண்மையாலுமே 2 போயிடுச்சுங்க. நல்லா ட்ரைவ் பண்ணார் ஆஃபில், ஃபீல்டர்ஸ் மேலே போட்டார் பேட்ஸ்மேன். கேட்சா மாறுமா? கேட்ச் சஞ்சய் போட்டார் லாபகரமா. ரஞ்சித் அதை பிடிச்சிட்டாருங்க. வசந்த் அவுட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சீக்கிரம் போங்க. பிரேக்கா? ஓகே, 30 மினிட்ஸ் பிரேக்குங்க. நடுவில் எடுத்தா ஓவரா? ஓவர் சாரி ஓவர். ஸ்கோர் 20. 3 ஓவருக்கு 20. ஹலோ லைவ்ல ஸ்கோர் வரல, அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. லைவ்ல ஸ்கோர் வரல, அதை செக் பண்ணுங்க கொஞ்சம் ப்ளீஸ். ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க லைவ்ல ஸ்கோர் வரலையா, அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க, அது மட்டும் போதும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரேம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் பேர் Three overs completed and 20 runs.
இன்னும் பேலன்ஸ் 3 ஓவர்ஸ் தான் இருக்குது. அதை எப்படி எதிர்கொள்ள போகிறான்னு தெரியல கார்த்திக் அண்ட் பிரேம். நல்லா போட்டாருங்க கோபி. சிங்கிள் போகும் பார்த்தா அது டாட் தாங்க. அவுட். கோபி நல்லா போட்டாருங்க. சென்சிபிளாக ஆடினார் கார்த்திக். என்னன்னு தெரியவில்லை, ஒரு டிப்பு நல்லா போட்டுருக்காரு கோபி அவர்கள். அடுத்த பேட்ஸ்மேன் லோகேஷ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் லோகேஷ். சிறப்பாக போட்டு விக்கெட் எடுத்தார் கோபி. அந்த திறமையான முறையில் கேட்ச் பிடிச்சார் அபி. பால் நல்ல ஃபீல்டிங் கோபி. போலிங் போட்டு அவரே பால் எடுத்து ஃபீல்டிங் பண்ணாரு. சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க மேட்சை, டிலே பண்ணாதீங்க. ஃபீல்ட் செட்டப் பண்ணுங்க. லெஃப்ட் பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு. அவர் பேர் தான் பிரேமா. லெஃப்ட் பேட்ஸ்மேன் பிரேம். நல்லா வீசினாருங்க, பட் ஆனால் டாட் பால். சிறப்பாக போட்டிருக்காரு கோபி. நம்பர் 3 கோபி. ஒயிட் தான் சொன்ன நல்லா போட்டுட்ருக்காரு. 2 பட்டன் ஒயிட் போட்டார். இது ஒரு ஐடியாவாக இருக்கலாம். வைடா டாட் பாலா? டாட் பால் தாங்க. ஓவர், ஒரு சூப்பர் ஓவர். கோபி எந்த பவுண்டரிஸ் இல்லாமல் போட்டுட்ருக்காருங்க. லெஃப்ட்டு வச்சு போகிறாரு. 22. 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 22. இந்த பிச்சில் 22 ரன்னா ரொம்ப கம்மி. ஆஸ்திரேலியா ரெண்டு நிமிஷம்ண்ணா. அப்போ வந்து ஹலோ ஹலோ ஹலோ. நன்றி நன்றி அப்போ அவர்களே. சூப்பர் பாலுங்க தினேஷா. நல்ல ஒரு ஆக்ஷன் தினேஷ்.
அடுத்த பால் ஆப்ஸில் ஒரு நல்ல பால் சிங்கிள். லோகேஷ் அவர்கள் நல்ல ஒரு திறமை ஆடி ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. தினேஷ் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க. குயிக்கரா யூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்ல அடிச்சாங்க. சிங்கிளா டபுளா மாறுமா? சிங்கிள் போக முடியுமா? பட் ஆனால் பரவாயில்லைங்க. டபுள் சிங்கிள் நினைச்சோம், பட் ஆனால் டபுள். தண்ணி வந்துச்சு, எல்லாம் குடிங்க. பிரேம் நல்லா ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மாறுமா? சிங்கிள் தாங்க. ஒரு ரன் அவருக்கு லெக் சைடில் ஒரு ரன் தான். பிரேம் நல்லா ஆடிட்டு இருக்காரு இந்த ஓவரில். அடுத்த பால் விக்கெட் ஆக வேண்டியது. ஏதோ சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டிங். ஸ்கோர் ஓவர் கம்ப்ளீட் நான் சொல்கிறேன். ஸ்கோரா? அவுட். நல்ல பால் போட்டாருங்க தினேஷ். நல்ல bowling, ஒரு அவுட். ஸ்கோர் $25. ஓவரா யுவராஜ்? ஓவர். தேங்க்யூ யுவராஜ். நன்றி லிங்கேஷ். அடுத்த பேட்ஸ்மேன் ராஜ். பிஆர்வி தில்சே நடத்தும் ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் அதற்கு வருகை தந்த 184வது மண்டல குழு உறுப்பினர் மற்றும் தலைவர் ஸ்ரீ ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் சார்பாக நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி வருகை தந்த அண்ணன் அவர்களை அன்பு நெஞ்சங்களோடு வரவேற்கின்றோம். ஹலோ வருகை தந்து நல்ல சீக்கிரம் போரா சிக்ஸா? பிஆர்பி தில்சே நடத்தும் 3ஆம் ஆண்டு ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் வருகை தந்த 184வது மண்டல குழு உறுப்பினர் தலைவர் அண்ணன் எஸ்விஆர் ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம்.
14வது மண்டல குழு உறுப்பினர். நல்லா ட்ரை பண்ணாரு. கேட்ச். லெக் சைட் கேமரா மட்டும் இங்கே திருப்புங்க கொஞ்சம். லெக் சைட் கேமரா இங்கே. நோ பால், நோ பால், நோ பால், நோ பால். லாஸ்ட் ஓவர். ஃபைவ் பால் ஒன்ஸ் மோர். ஃபோர் போமா, ஃபோருங்க. நல்ல பேட்டிங் லோகேஷ். முப்பத்தஞ்சு ரன்னு. லாஸ்ட் 3 பால். அருமையான பந்து. பீட்டான் சிறப்பா பால் போட்டுட்டு இருக்காரு. கோபி. லாட்டு பால். நல்ல ஃபீல்டிங். மேட்ச் முடிஞ்ச உடனே 2 டீமும் பிச்சாண்ட நில்லுங்க. யாரும் உள்ளே வராதீங்க. சீஃப் கெஸ்ட் உள்ளே வராங்க. ஸோ மேட்ச் முடிஞ்ச உடனே வெளியே வராதீங்க, உள்ளே இருங்க. லாஸ்ட் பால். அவுட். கபி லைன் அப் பண்ணுங்க, பிச்சர் லைன் அப் பண்ணுங்க. கொஞ்சம் பிச்சில் லைன் அப் பண்ணுங்க. பேட்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போங்களேன். சீஃப் கெஸ்ட் உள்ளே வராங்க. பேட்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போய் பிச்சாண்ட லைன் அப் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஆஸ்திரேலியான்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் போங்க, லைன் அப் பண்ணுங்க. 37 to win West Indies in 6 over. to win West Indies. லைன் அப் பண்ணுங்க. சீஃப் கெஸ்ட் ஸ்டாஃப் அரைவ். சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி செயலாளர்
அண்ணன் எஸ்வி ரவிச்சந்திரன் அவர்கள் எம்சி 14 வார்டு மண்டல குழு தலைவர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார் அண்ணன் எஸ்வி ரவி அண்ணன். 184வது வார்டு கவுன்சிலர் 14 வார்டு மண்டல குழு தலைவர் அவர்களுக்கு வருகை தந்ததற்கு மிக நன்றி நன்றி நன்றி. பிஆர்பி சார்பாகவும் ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் சார்பாகவும் அண்ணனுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் டீம் பிளேயர் ஷேர் அப் பண்ணுங்க, வெளியே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஷேர் அப் பண்ணுங்க. நூற்றி 84வது வார்டு கவுன்சிலர் மற்றும் ஜோன் 14 மண்டல குழு தலைவர் இந்த ஓஎம்ஆர் பிரீமியர் லீக்குக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டுள்ளார். திமுகவின் மேற்கு பகுதி சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி செயலாளர் 14வது வார்டு மண்டல குழு தலைவர் எஸ்வி ரவிச்சந்திரன் அவர்கள். கேமுக்கோசம் அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஜோனுக்கோசம் ஒன்றல்ல ரெண்டல்ல, கிரவுண்டுக்கு இந்த கிரவுண்டை ரெடி பண்ணி கொடுத்தது, பர்மிஷன் வாங்கி கொடுத்தது எல்லாம் அண்ணன் பேரை வச்சே நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம். எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர். அவர் இல்லை நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லைன்னா அண்ணன் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பேரை வச்சே நாங்கள் இந்த மேட்சை நடத்துகிறோம். ஆனால் வரக்கூட இல்லை, எங்கேயும் பேசவும் இல்லை. எளிமையான மனிதர், அன்புமிக்க மனிதர், பாசக்குரிய மனிதர் அண்ணன் எஸ்பி ரவிச்சந்திரன் அவர்கள் மண்டல குழு தலைவர் அவர்கள், மேற்கு பகுதி செயலாளர் அவர்கள். இத்தனை பொறுப்புக்கும் அவர் இருக்கார் காரணம்னா அவரோட உழைப்பும் கட்சி அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் தான். அவர் செய்த பணிகளை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம், லிஸ்ட்டு போடணும். அதுக்கு அண்ணன் சிரிச்சாலே போதும், எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும். பால் எடுத்துமாங்க, பேட் எடுத்துமாங்கப்பா.
பிரதர் நீங்கள் அங்கேருந்து சொல்லுங்கள், நீங்கள் இறங்கி வராதீங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா சொல்லுங்கள். மேலேருந்து இறங்கி வராதீங்க பிரதர். நீங்கள் எங்கள் கிட்ட கேளுங்க, நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரோம். கஷ்டப்பட்டு இறங்காதீங்க. கார்த்திக் ஆன் ஃபயர், ஃபாஸ்ட் ஓவர், 3 விக்கெட். நைஸ் பாலுங்க, உள்ளே போட்டார் சடனா. செம்மையா போட்டுட்டு இருக்காரு பிஆபி கார்த்தி. 4 பால் 3 விக்கெட். நைஸ் ஓவர். நல்ல பால்ங்க, ஃபர்ஸ்ட் ஓவரே செம்மையா போடுறாங்க. சிங்கிள் ஓவர், 2 runs, 3 wickets. Nice over கார்த்தி. ப்ரோ மேலே தண்ணி வந்துச்சா? கேமராமேன் ஆஃப் சைடில் இருக்கீங்களே, தண்ணி வந்துச்சா? போய் கொடு, அவர் கொடு, மேலே கொடு. Second over. Bowler name? Raj. Bowling. Bold. நாங்க பயங்கரமா போடுறாங்க bowling. ஆஸ்திரேலியன்ஸ் தான். தரமான bowling. செம்மையா போடுறாங்க ஆஸ்திரேலியன்ஸ். எடுத்து அந்த பாலை உள்ளே தூக்கி போட்டாருங்க ஸ்டிக்கி கிட்ட. பயங்கரமா போடுறாருங்க, சான்ஸே இல்லை. ராஜ் ஆன் ஃபயர். செம்மையா போட்டுட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா. 4 விக்கெட்டுங்க, 2 ஓவர் கூட முடியல. செம்மையா போட்டுட்டு இருக்காருங்க ராஜ். அங்கெல்லாம் போனால் ஓடி தான் எடுக்கணும். இந்த சைடு போனால் மட்டும்தான் ஒஞ்சி. இந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா நீங்கள் ஓடி தான் எடுக்கணும். Why? லெக் பை முறையில் 1 ரன். லெக் பை முறையில் 1 ரன். செம்மையாக போடுறாங்க ஆஸ்திரேலியன்ஸ்.
ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஆப்போசிட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. நல்ல bowling. வைடுங்க, வைடு போட்டார். கேப்டன் பயங்கரமாக ஃபீல்டிங் செட் பண்ணுறாங்க. ஒரு ரன். ஆஸ்திரேலியன்ஸ் நல்லா bowling போட்டுட்ருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு டஃப் கொடுத்துட்டே இருக்காங்க. ப்ரெஷர் ஆன் வெஸ்ட் இண்டீஸ். நைஸ் பிளே. எடுத்துட்டாருங்க. பயங்கரமாக பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா. நைஸ் பிளே கபி. நல்ல ப்ளே பண்ணாருங்க. ஒரு ரன். லாஸ்ட் பால். லாஸ்ட் பால் ஆஃப். ஓட வேண்டிய ரன் ஓடலைங்க. நல்லா போட்டாங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9. 4 விக்கெட்டுக்கு 9. இன்னும் 4 ஓவர் தாங்க இருக்கு. பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க ஆஸ்திரேலியன்ஸ். ஃபயராக போடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸ்கோர் ஆன் 9. இன்னொரு சிறப்பு என்னன்னா, காவல்துறை எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க காலையிலேருந்து. இரண்டு ஓவர் முடிவில் எண்ணிக்கை அணியின் எண்ணிக்கை 9. 4 விக்கெட்டுங்க. அணியின் எண்ணிக்கை. bowler name Sandy. Bowler name Sandy. Third over of bowler name Sandy. And opposite Kabi is on fire. சிங்கிள்ங்க. நல்ல bowling. சிங்கிள். சிங்கிள் ஆடி கொடுத்துருக்காங்க கபி. நைஸ் பிளேட். சிங்கிள். சூப்பர் ரன்னுங்க. 2 ரன். சபாஷ். குட் ரன்னிங்க வெஸ்ட் இண்டீஸ். கபீர் ரஞ்சித் நல்லா ஓடினாங்க. 2 ரன்னு. நல்லா இருந்துச்சு ரன்னிங்.
1Gங்க. அதே வெளியே போனால் தான் 2G. இட்ஸ் ஆன் 1G. நல்லா ப்ளே பண்ணார் பேக் சைடில் ஒரு 2Gக்கு. சடன்லி இட்ஸ் கான் டு 1G. ஆஸ்திரேலியன்ஸ் நல்லா போட்டுட்ருக்காங்க. நைஸ் பாலுங்க. அவுட். அவுட்டா லெக்கா அம்பையர் டிசிஷன் கொடுக்கட்டும். அவசரப்படாதீங்க. இவர் கொடுத்துட்டார் அவர் கொடுத்துட்டாருன்னு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. அம்பையர் கேட்டு கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்பையர் லெக் ஆர் அவுட், நாட் அவுட். பேசி கொடுங்க அம்பையர்ஸ், பேசி மட்டும் கொடுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். ஓவர் 14. வெஸ்ட் இண்டீஸ் 14, 14 ரன். 14 ரன் ஆட்டாங்க. இன்னும் 3 ஓவர் தான் இருக்கு. பதினெட்டுக்கு 23 வெஸ்ட் இண்டீஸ். ஆல்ரெடி ஆஸ்திரேலியா பயங்கரமாக பவுலிங் போட்டுட்ருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்லேயும் சும்மா இல்லை, பெருமாள் இருக்கார், கவி இருக்காங்க, ரஞ்சித் ப்ரோ ஆடிட்டுருக்காரு. அவுட்டா பார்க்கலங்க. அதுக்கேங்க உங்கள் மூஞ்சி அப்படி போகுது? பலாண்ணா பக்கத்தில் குருப்புறம் பொரியாபி. கொஞ்சம் டைம் அவுட். அம்பையர்ஸ் டைம் பாருங்கள், டக்கு டக்குன்னு நடத்துங்க. அடுத்த மேட்ச் இருக்குது. இன்னும் 10-15 மேட்ச் நடத்த வேண்டியிருக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக அம்பையர்ஸ் கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆஸ்திரேலியன்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபீல்டிங் டக்குன்னு போயிடுங்க. இந்த அடிக்கிற வெயிலில் பிளேயர்ஸ் தண்ணி நிறைய குடிங்க. பாடி டீஹைட்ரேட் ஆகாத பார்த்துங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு பாடி சப்போர்ட் பண்ணும். ஃபோர்த் ஓவர் ராஜ். 18க்கு 23. சரியான பாலுங்க, சரியாக போடுறாருங்க ராஜ். ரைட் பண்ணுறாருங்க, ப்ரெஷர் போடுறாருங்க வெஸ்ட் இண்டீஸை. ஆப்கானிஸ்தான் வித் சவுத் ஆஃப்ரிக்கா. டிசிஷனை கொஞ்சம் சொல்லுங்கள். யார் டாஸ் வின் பண்ணாங்களோ ஸ்டேஜுக்கு டிசிஷன் சொல்லுங்கள். ஆப்கானிஸ்தான் bowling. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்க்கு கொஞ்சம் ரெடியாக இருங்க. ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங்க்கும் ரெடியாக இருங்க. சரியாக போடுறாருங்க ராஜ். ஆஸ்திரேலியாவுக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணுறாரு, பயங்கரமாக போடுறாரு.
ப்ரெஷர் போடுறாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு பயங்கரமாக போடுறாரு. பயங்கரமாக போடுறாருங்க ராஜ் ஆன் ஃபயர். ஆஸ்திரேலியாவுக்கு பயங்கரமாக போடுறாரு. 4 பால் முடிஞ்சிருக்கு. 14க்கு 23. பைஸாங்க, பைஸில் 1 ரன். பைஸில் 1 ரன் போயிருக்கு. லாஸ்ட் பால். ராஜ் செம்மையாக போடுறாருங்க. ஆஸ்திரேலியாவுக்கு செம்மையாக போட்டுட்டு இருக்கார் ராஜ். கேட்சுங்க, சரியான கேட்சுங்க. செம்மையாக போடுறாங்க ஆஸ்திரேலியா. போங்க, விக்கெட்டை எடுத்து தள்ளிட்டே இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட்டை. பயங்கரமாக போடுறாருங்க ஆஸ்திரேலியாங்க. ப்ரெஷர் போடுறாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு. வெஸ்ட் இண்டீஸ் மேலே ஃபுல் ப்ரெஷர் போடுறாங்க. ஓவரா? ஓவர். 12 balls, 22 to win. அம்பையர் ரொம்ப டைம் எடுக்காதீங்க. ஆஸ்திரேலியன்ஸை ரொம்ப டைம் எடுக்க விடாதீங்க. நெக்ஸ்ட் மேட்சஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களோ ஒரு மேட்ச் அப்படியே கம்மி ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நடத்துங்களோ அம்பையர்ஸ், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 5th over, பியாபி கார்த்தி ஆன் ஃபயர். 5th over. சாலோ ஸ்டேஜுக்கு வாங்க. கிட்டாரிஸ்ட் சாலோ. கிட்டாரிஸ்ட் சாலோ மோர் குடிக்கிறார். சரி, ஓகே. 5th over கார்த்திக். நல்ல பாலுங்க. பால் அப்படியே சுழட்டி விடுறாருங்க கார்த்தி பாலை. ஜெய், வெஸ்ட் இண்டீஸ் ஜெய். அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? செம்மையா போட்டாருங்க லைனில் கார்த்தி. லைனில் ஒரே சொருவிட்டாருங்க பாலை. பயங்கரமாக போகிறாரு. அடிச்சாருங்க சைடில். ஓகே, 1 ரன். சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஆர்கனைஸ் கூப்பிட்றாங்க, கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன். ஆப்கானிஸ்தான் ரெடி பண்ணிக்கோங்க. அஸ்டாருங்க, அது ஓடிச்சுங்க. 4க்கு ஓடிச்சுங்க. 4. நல்ல ஷாட். ரஞ்சித் 4 அடிச்சிட்டாருங்க. ரிவேஸில் திரும்பி கார்த்தி பாலில் ஒரு நல்ல பால், அதை நல்லா திரும்பி ரிவேஸில் அடிச்சிட்டாரு. ஒரு 4. 8க்கு 16ங்க. 8 பாருக்கு 16 ஆடணும் வெஸ்ட் இண்டீஸ். சவுத் ஆஃப்ரிக்கா செம்மையா போட்டாருங்க உள்ள. சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் கொஞ்சம் இங்கே வாங்கல. சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் இங்கே வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. அடிச்சாருங்க. சபாஸ். பாக்கு ஆன் ஃபீல்டிங். ஓவோ. அடிக்கணும். ஒரு ஓவருக்கு 15 அடிக்கணுங்க. ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க ஃபீல்டிங். கடைசியாக மேட்ச் உள்ளே போகும்போது லாஸ்ட் மினிட்ல வெளியே ரவுண்டாக நின்று டீம் மீட்டிங் போடாதீங்க.
ஒரு ஓவர் இருக்குது, இப்பயே டீம் மீட் போட்டு டக்குன்னு உள்ளே போயிடுங்க. 11 எழுதி விடு. ஒரு ஓவர் தாங்க இருக்கு, ஒரு ஓவர் தான் இருக்கு. 15 ஆடணும். 1 ஓவர்ஸ் 15 ரன். அந்த உள்ளே நிற்கிறவங்க, அந்த ஷீட்டு கீழே நிற்கிறவங்க கொஞ்சம் செவுத்து மேலே உட்காருங்க, கொஞ்சம் உள்ளே தள்ளி உட்காருங்க. உங்கள் மேலே கையில் பட்டு ஓடிச்சுன்னா அதுக்கு ஒரு ஆர்கியூ பண்ணுவாங்க. தலை வழியாக இருக்குங்க எங்களுக்கு அது. ஒரு ஓவருக்கு 15 தான். கேக்குதா? லாஸ்ட் ஓவருங்க. ஐயோ, 4 6 6. நாங்கள் லாஸ்ட் திரும்பி சடனாக அடிச்சிட்டாருங்க 6. செம்மையாக அடிச்சிட்டாருங்க. 9 அடிக்கணும். 5க்கு 9. போல்டுங்க, சரியான பாலுங்க. விக்கெட் எடுத்து போலர் நேம் தெரியல. வசந்த் ஆஸ்திரேலியாவுக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆப்கானிஸ்தான் 12th மாதிரி இங்கே உட்கார சொல்லுங்க, இங்கே வர சொல்லுங்க. வித்தின் ஒரு நிமிஷத்தில் வந்து உட்கார சொல்லுங்க. பார்க்குறேன். நல்ல பாலுங்க, செம்மையா விக்கெட் எடுத்தாரு. 4-9. பேட்ஸ்மேன் நேம் ப்ளீஸ். ராக்கி. செம்மையாக அடிச்சாருங்க அது ஷாட்டு. நல்ல ஒரு சிங்கிள், நல்ல ஷாட் தான் அது. அவுட். ஆனால் எந்த விக்கெட்டுன்னு தெரியல. அம்பையர் டிசிஷன் வெயிட் பண்ணுங்க, கேட்டு கொடுப்பாங்க. இருங்க, அம்பையர் கொடுப்பாங்க. ஆஸ்திரேலியன் ஜான்சன், டோன்ட் ப்ரெஷர் ஆன் அம்பையர். அவங்க கொடுப்பாங்க, அவங்க டிசிஷன் தான். அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த சஜஷன் கேட்க வேண்டியதில்லை. யார் அவுட்டுங்க? நம்பர் 33 யார்? 24. அம்பையர் டிசிஷன் கொடுத்துருங்க. வாங்க, கொடுத்துட்டா வந்துடுங்க. அவுட்னா அவுட் தான். 2 பேரும் பேசி தான் கொடுக்குறாங்க. 2 பேரும் பேசி தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ரன் அவுட். அம்பையர் கொஞ்சம் அவர் பேட்ஸ்மேனை கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள ஓட சொல்லுங்க. அடுத்த மேட்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸ்கோர் 2 பாலுக்கு 6 அடிக்கணும்னு நினைக்கிறேன்.
7, 2க்கு 7. இது ஒரு ரன்னுங்க. இது ஒரு ரன் இல்லையா? அப்ப 8. இது 2ஆம் ரன் ஓடும்போது தானே அவுட்டு. ஒரு ரன் தானே. 7 ரன்னுங்க. 2ஆம் ரன் ஓடும்போது தான் அவுட். நீங்களே ஒரு ரன் ஏற்றிங்க, நீங்களே ஒரு ரன் இறக்கிங்க. அம்பையர் கொஞ்சம் சீக்கிரம் நடத்துப்பா மேட்சை. அவன் பேசினா டைம் அவுட், இல்லைன்னா ஒரு ஃபீல்டர் எடுத்து உள்ளே வச்சிரு லாஸ்ட் பால்ல. அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஃபுல் டாஸ் விட்டாருங்க. ரன் அவுட். ஒரு பாலுக்கு 8, 7. ஒரு பாலுக்கு ஒரு 6 ஆச்சா சாமியா இருக்குங்க மேட்ச். வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா ஓனர் ஜாலியாக இருங்க. எப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டேன்னு. ஆஸ்திரேலியா பார்த்திபன் செம்மையாக போலிங் போடுறாங்க. ஆஸ்திரேலியா நினச்சதை விட சரியான போலிங். இந்த கம்மி ஸ்கோரை இந்த ஒரு பால் போட்ட பிறகு தான் சொல்ல முடியும். கேப்டன் தள்ள துண்டை போட்டு உட்காந்துக்கிறாப்புல. அச்சாருங்க 2Gங்க. ஆஸ்திரேலியா வின்னுங்க. கேப்டன் மூஞ்சில ஒரே ஜாலிங்க. அஸ்டாருங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அஸ்டாருங்க. ஐயோ அப்பா ஓனருக்கு ஜாலியாகிடுச்சுங்க பேக் சைடில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணோன்னு. அடுத்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் வித் சவுத் ஆப்பிரிக்கா. மக்கனா வருக வருக வருக. சரவணா, ஐசிசி சரவணா, சென்டர் ஸ்டாண்ட் போட்டு உக்காடுறா. சென்டர் ஸ்டாண்ட் போட்டு உக்காரு. சும்மா சொன்னடா. அம்பேஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்துங்க மேட்சை. ஃபீல்டர் டக்குன்னு செட் பண்ண சொல்லுங்கள். இந்த போலிங் ப்ராக்டிஸ்லாம் வேண்டாம். ஆப்கானிஸ்தான் நீங்கள் மேட்சில் போடுங்க. நீங்கள் போட்டிங்கன்னா ஆளுக்கு இன்னும் ஆளுக்கு ஒரு பால் போடுவாங்க. அம்பேஸ் நீங்கள் பாலை வாங்கி டக்குன்னு மேட்சை ஃபீல்டர் செட் பண்ணுங்கள். பேட்ஸ்மேன் ரெடியாக இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கங்க்ராச்சுலேஷன். ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஃபீல்டிங் சீக்கிரம் நில்லுங்க. அம்பேஸ் கொஞ்சம் நிற்க சொல்லுங்கள். இன்னும் மேட்சஸ் நிறைய இருக்குது. போக போக வெயில் ஜாஸ்தியாகும். கொஞ்சம் ஃபீல்டிங் நில்லுங்க. ஆப்கானிஸ்தான் செந்திலண்ணா இங்கே ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் இல்லை. இது டக்குன்னு நில்லுங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ரெடியாக இருக்குது. பேட்ஸ்மேன்ஸ் ரெடியாக இருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் டக்குன்னு நின்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது. சீக்கிரம் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் ஃபீல்டிங் நில்லுங்க. இங்கே அங்கேயே எதுக்கு நிற்கிறீங்கன்னே தெரியல. ரவுண்டு போட்டுக்குன்னு சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன் ரெடியாக இருங்க. அம்பேஸ் அந்த பாலை கையில் வாங்கிடுங்க.